Welcome students, Standard 7, Subject Social Science, History, Unit 1, Topic Sources of Medieval. இந்த யூனிட்டில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சோர்சஸ் ஆஃப் மெடிவல் இந்தியா. மெடிவல் இந்தியாவில் வந்து என்னென்ன சோர்சஸ்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன இன்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு, டெம்பிள் வால், காப்பர் பிளேட்டு அதெல்லாம் வந்து எப்படி இருந்துச்சு, எதெல்லாம் யூஸ் பண்ணாங்க, எதை வச்செல்லாம் அதை வந்து ஃபைண்ட் பண்ணாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் டெம்பிள்ஸ், மசூதிஸ், டாம்ஸ் இதெல்லாம் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சோர்ஸாக இருந்துச்சு மெடிவல் இந்தியாவில் அப்படின்றத பற்றி தான் இந்த லெசனில் வந்து பார்க்க போகிறோம். இன்ட்ரடக்ஷன் பாருங்கள். the period from ADC 700 to 1200 அந்த டைமிங்கை வந்து இயர்லி மெடிவல்னும், 1200 to 1700 அந்த இயர் வந்து லேட்டர் மெடிவல் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன் ஹிஸ்ட்ரியோட லேட்டர் மெடிவல், ஏர்லி மெடிவல்னு பிரிச்சிருக்காங்க. நியூமரஸ் ஆஃப் வேரிட் சோர்சஸ் ஆர் ஃபார்ச்சுனேட்லி அவைலபிள் டு த ஹிஸ்டாரியன் என்கேஜிங் இன் த ஸ்டடி ஆஃப் மெடிவல் இந்தியா. நிறையா வேரிட் சோர்சஸ் வந்து ஃபார்ச்சுனேட்லியாக நமக்கு வந்து அவைலபிளாக இருந்துச்சு. அதை வந்து ஹிஸ்டாரியன்ஸ் கண்டுபிடிச்சதுனால இன்றைக்கி வந்து நம்ம மெடிவல் இந்தியா வந்து எப்படி இருந்துச்சு, ஓல்டு இந்தியா எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றிலாம் தெரிஞ்சுக்க முடியுது. அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இன்ஸ்கிரிப்ஷன்ஸாகவும், மோனுமெண்ட்ஸாகவும், காயின்ஸாகவும் இருந்துச்சு. காயின்ஸ்லலாம் யாரை பற்றின இது வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அரபு, பெர்ஷியன் அண்டு துர்க்கிஸ் குரோனிகுலர்ஸ் அந்த அரசர்களை பற்றினது தான் வந்து காயின்ஸ்லலாம், மோனுமெண்ட்ஸில், இன்ஸ்கிரிப்ஷனில் எல்லாத்துலேயுமே வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் வந்து கிங்ஸ், அரசர்கள் வந்து எப்படி வந்து ரிச்சாக இருந்திருக்காங்க, அவங்களோட ரிச்னஸை பற்றியும் அவங்க வாழ்ந்த விதத்தை பற்றியும் தான் வந்து ஃபுல்லாகவே இருந்திருக்கு. காமன் பீப்புளை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து வெரி லிட்டிலாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒப்பீனியன்ஸ் ஆஃப் கோர்டீரியர்ஸ் அண்ட் குரோனாலிகரர்ஸ். கோர்டீரியர்ஸ்னால் அந்த அரசவையில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் ஒன் சைடடாக வந்து ரிட்டன் ஆகிருந்துச்சு. ஒன் சைடு வந்து அவங்கள பற்றி இருந்துச்சு. அதுவும் ஹைப்பர்போலிக் லாங்குவேஜில் இருந்துச்சு. ஹைப்பர்போலிக் லாங்குவேஜ் மீன்ஸ் ரொம்ப வந்து உயர்வு நவிர்ச்சியான லாங்குவேஜில் வந்து இருந்துச்சு. கிங்ஸோட அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் வர இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஹிஸ்ட்ரி, இந்த மெடிவல் பீரியடில் வந்து இந்தியாவோட சோர்சஸ், இந்தியாவில் வந்து என்னென்ன சோர்சஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்னுலாம் பார்க்க போகிறோம். Do you know the famous words of Kafi Khan, a courtier of Emperor Aurangzeb? அவுரங்கசீப்போட அரசவையில் உள்ளவர் தான் யாருன்னா இந்த கஃபி கான் அப்படின்றவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, he says it is the duty of an historian to be faithful. ஒரு ஹிஸ்டாரியன் வந்து ரொம்ப உண்மையாக இருக்கணும், ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கணும். to have no hope of profit, no fear of injury. எந்த ஒரு இன்ஜுரிக்கோ ப்ராஃபிட்கோ வந்து நம்பிக்கை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு ஷோ நோ பார்ஷியாலிட்டி ஆன் ஒன் சைட் பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடாது. ஆர் அனிமோசிட்டி ஆன் த அதர் சைடு, இன்னொரு சைடு வந்து நல்லாவும் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டு நோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃப்ரெண்ட் அண்ட் ஸ்ட்ரேஞ்சர். ஃப்ரெண்டையும் ஸ்ட்ரேஞ்சருக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் பார்க்கக்கூடாது. ஃப்ரெண்ட் மீன்ஸ் நம்மளோட நண்பர், ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னா அந்நியர்கள் அப்படின்னு அர்த்தம். அவங்க ரெண்டு பேரையும் வந்து எந்த வித டிஃப்ரென்ஸும் இல்லாமல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் டு ரைட் நத்திங் பட் வித் சின்சியாரிட்டி. அவங்களோட ரைட்டிங் வந்து ரொம்ப சின்சியாரிட்டியாக இருக்கணும் அப்படின்னு எம்பரர் அவுரங்கசீப்போட அவையில் உள்ள கஃபி கான் அப்படின்றவர், அரசவையில் உள்ளவர் வந்து சொல்லி எழுதியிருக்காரு. அவரோட ஃபேமஸ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து 2 சோர்சஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 6th படிச்சிருப்பீங்க, ஹிஸ்ட்ரியில் வந்து இந்த சோர்சஸ்லாம் வந்திருக்கும். அந்த சோர்சஸ் தான் வந்து நமக்கு இப்போ சப்போர்ட்டிங் மெட்டீரியலாகவும், டாக்குமெண்ட்டாகவும், ரெக்கார்டாகவும் வந்து பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து உதவுது. கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் சோர்சஸ், 2 சோர்சஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று ப்ரைமரி சோர்ஸ், இன்னொன்று வந்து செகண்டரி சோர்ஸ். இந்த 2 சோர்ஸ்லேயுமே எதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னால் பொலிட்டிக்கல், எக்கனாமிக் அண்டு சோஷியல், கல்ச்சர் டெவலப்மெண்ட் என்னென்னலாம் டெவலப் ஆகிருக்கோ அதை பற்றிலாம் இருக்கும். அந்த ப்ரைமரி சோர்ஸ் அப்படின்னா, ப்ரைமரி சோர்ஸில் என்னென்ன இருக்குன்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், மோனுமெண்ட்ஸ், காயின்ஸ், இன்ஃபர்மேஷன் அவைலபிள் இன் தெம். இதில் வந்து இன்ஃபர்மேஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்டரி சோர்ஸ் இதனால் லிட்ரஸி சோர்ஸ், குரோனிக்கல்ஸ், ட்ராவலர்ஸ், பயோகிராஃபிக்ஸ் அண்ட் ஆட்டோபயோகிராஃபிக்ஸ் இதெல்லாம் வந்து இருந்துச்சு. இதுதான் வந்து ராக் இன்ஸ்கிரிப்ஷன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரைமரி சோர்ஸில் உள்ள இன்ஸ்கிரிப்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து இதுதான் வந்து ராக் இன்ஸ்கிரிப்ஷன். இது வந்து காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன்.
அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ரைட் பண்ணி வச்சுருக்க அந்த லாங்குவேஜ் தான் ஹைப்பர்போலிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன். இது வந்து சோழாவோட பீரியடில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்கிரிப்ஷன் ஆர் ரைட்டிங் என்கிரேவ்ட் ஆன். இன்ஸ்கிரிப்ஷனை வந்து எந்தெந்த இடத்துலலாம் ரைட் பண்ணாங்க அப்படின்னா சாலிட் சர்ஃபேஸ். அது எது மாதிரி இடம்னா ராக்ஸு, ஸ்டோன்ஸு, டெம்பிள் வால்ஸ் அண்ட் மெட்டல்ஸ், இதிலெல்லாம் வந்து இன்ஸ்கிரிப்ஷன் வந்து இருந்துச்சு. அதில் யாரை பற்றின இன்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த கிங் அரசர்களை பற்றின அவங்களோட டெடிகேஷன், அவங்களோட டொனேஷன்ஸ், மோனுமெண்ட்ஸ் ரைஸ்ரீன். அது வந்து ஒரு மெமரியாக நினைவாக வந்து அவங்களோட நினைவாக வாரில் வந்து வெற்றி பெற்றது, தோல்வி அடைஞ்சது எல்லாத்த பற்றின இன்ஃபர்மேஷனுமே எந்த காமன் ஏரானா எந்த வருஷத்தில் அப்படின்றது அதோட சேர்த்தே இருந்துச்சு இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து நிறையா லேண்ட்ஸை வந்து சோலாஸ் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காப்பர் பிளேட்டை இன்ஸ்கிரிப்ஷனில் அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. வேளாண் வகை அப்படின்றது வந்து லேண்ட் ஆஃப் நான் பிராமின் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. பிரம்மதயா அப்படின்றது வந்து லேண்ட் கிஃப்டட் டு பிராமின்ஸ்க்கு வந்து கொடுத்த லேண்டோட நேம் பிரம்மதயா. ஷாலபோகா அப்படின்றது லேண்ட் ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்கூலோட மெயின்டெனன்ஸ்க்காக கொடுத்தது ஷாலபோகா. தேவதானா அப்படின்றது லேண்ட் கிஃப்டட் டு டெம்பிள்ஸ்க்கு கொடுத்தது தேவதானா அப்படின்றது. பளிச்சந்தம் அப்படின்றது லேண்ட் டிவோட்டட் டு ஜெயின் இன்ஸ்டிடியூஷனுக்கு கொடுத்ததை பளிச்சந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. போன பிக்சரில் பார்த்தோம்ல காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன். அந்த காப்பர் பிளேட் கிராண்ட்ஸ்னால் மானியம். இதுக்கான மானியத்தை வந்து லீகல் டாக்குமெண்ட்டை வச்சு வந்து அதுக்கான ஒரு சோர்ஸ் வேல்யூ வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி இஸ்லாமிக் பிரஷியன் பீரியடில் வந்து இது நடந்துச்சு. அப்போ ஹை காஸ்ட்டாக வந்து இந்த காப்பர் பிளேட்டை வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் அது வந்து எதால் மேடானுச்சு அப்படின்னு சொன்னால் பாம் லீஃப், பனை இலை, பனையோட அந்த மட்டை சொல்லுவோம்ல அதால் இதானது. பேப்பர் சீப்பர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் 13th செஞ்சுவரியில் வந்து அது வந்து ரொம்ப சீப்பாக கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செவரல் காப்பர் பிளேட் கிராண்ட்ஸ் வந்து லேட்டர் சோலா பீரியட் வரைக்குமே வந்து அது வந்து இருந்துச்சு. 10th to 13th செஞ்சுவரி வரைக்கும் அதை வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. நம்ம கிஃப்ட்ஸ் அந்த லேண்டோட நேம்லாம் பார்த்தோம்ல அது மாதிரியான கிஃப்டாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாராருக்கு கிஃப்டாக கொடுத்தாங்கன்னா ஹிந்து, புத்திஸ்ட், ஜெயின்ஸ் எல்லாருக்குமே வந்து கொடுத்தாங்க. ரிசீவரும் வந்து அதை பற்றின எலாபரேட்டாக வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த அதில் உள்ள ஸ்டோன் இன்ஸ்கிரிப்ஷன்லாம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ வந்து மோனுமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னா அந்த நினைவிடம்லாம் இருக்குல்ல அதை தான் வந்து மோனுமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டெம்பிள்ஸ், பேலசஸ், மசூதிஸ், டாம்ஸ், ஃபோர்ட், மைனர்ஸ் அண்ட் மினரேட்ஸ், இதெல்லாம் வந்து கலெக்டிவ் நேம் மோனுமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். கோயில்கள், இந்த மசூதி இதெல்லாம் வந்து நம்ம மோனுமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சுல்தான்ஸ் ஆஃப் டெல்லி சுல்தானேட், நீங்கள் போக போக இதில் ஹிஸ்ட்ரியில் வந்து 7th ஹிஸ்ட்ரியில் டெல்லி சுல்தானேட்டை பற்றிலாம் நீங்கள் போக போக டீட்டெயிலாக படிப்பீங்க. இப்போ வந்து ஒரு இன்ட்ரோ தான். டெல்லி சுல்தானோட நியூ டைப் ஆஃப் ஆர்கிடெக்சரில் இந்த மோனுமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆர்ச்சஸாகவும் டோம்ஸாகவும் மினரேட்ஸாகவும் நிறையா ஃபியூச்சர்ஸில் வந்து இருந்துச்சு. அதில் அவங்களோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸும் வந்து அவங்கள பற்றின இன்ஸ்கிரிப்ஷன். இது வந்து திலிவாரா டெம்பிள் மவுண்ட் அபுவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹம்பி, விஜயநகர் எம்பையரில் உள்ள ஹம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எல்லாமே ஒவ்வொரு அந்த இதுலேயும் வந்து வால்ஸ்லேயும் வந்து அவங்கள பற்றின இன்ஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. which can be used to construct history. இது எல்லாமே ஹிஸ்ட்ரியை வந்து நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து யூஸாக இருக்குது. இந்த மெடிவல் பீரியடில் உள்ள காஜ்ரோ மோனுமெண்ட்ஸ் மத்திய பிரதேஷில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டெம்பிள்ஸ் இன் கொர்னாக் ஒடிஷாவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. திலிவாரா அந்த பிக்சரில் பார்த்தோம்ல மவுண்ட் அபுவில் ராஜஸ்தானில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வேல்யூபிள் சோர்ஸஸாக வந்து இருந்திருக்கு. நார்த்தன் இந்தியாவில் உள்ளது இதெல்லாம். டெம்பிள்ஸ் இன் சவுத்தன் இந்தியாவில் வந்து நம்ம தஞ்சாவூர் பிக் டெம்பிள், பிரகதீஸ்வரா டெம்பிள், கங்கை கொண்ட சோழபுரம் அண்டு தாராசுரம், இதெல்லாம் வந்து மேக்னிஃபிகண்ட் சோர்ஸஸாக ரொம்பவே அழகான சோர்ஸஸாக இருந்துச்சு. லேட்டர் சோலா வந்து இதை பில்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வித்தலா அண்டு விருப்பக்ஷா டெம்பிள் அட் ஹம்பியில் வந்து வித்தலா அண்ட் விருப்பக்ஷா டெம்பிள் இருந்துச்சு. இதை பற்றி விஜயநகர் ரூலர்ஸ் அப்போ வந்து 15th செஞ்சுவரியில் இதெல்லாம் வந்து ஃபேமஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபோர்ட் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல்
எந்தெந்த இடத்துல ஃபோர்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபோர்ட் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆக்ரா ஃபோர்ட், சிட்டூர் ஃபோர்ட், குவாலியர் ஃபோர்ட் அண்ட் டெல்லி ரெட் ஃபோர்ட், இது எல்லாமே வந்து ஃபோர்ட்டுக்கு எக்ஸாம்பிளாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அந்த ஃபிரோஸ் ஷா கொல்தா டெல்லியில் இருக்குது. பேலசஸ் இன் ஜெய்ப்பூரில் உள்ள பேலசஸ், ஜிஸ்லாமர் அண்ட் ஜோதாப்பூர், இது எல்லாமே ராஜ்புட் டைனஸ்டி, ராஜ்புட் வம்சாவளியில் அப்போ இருந்த ஃபேமஸ் பேலசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து குதுப் மினார் அண்ட் அலை தர்வாசா, இதெல்லாம் வந்து இந்த டாம்ஸ் ஆஃப் இட்டுட்மிஷோட அந்த டாம்ஸ்னா சமாதிகள், அதை அப்போ வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பால்பன் அண்ட் ஆல் த முகல் ரூலர்ஸ், பால்பன் இந்த முகல் ரூலர்ஸ் எல்லாருமே வந்து இதுலேருந்து நிறையா ரெகக்னைஸ் பண்ணி வேல்யூபிள் சோர்ஸஸ் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சிட்டிஸ் இன் ரூயின் சர்ச்சஸ், இந்த ரூயின் அப்படின்னா அப்பயே வந்து இந்த மிடிவல் பீரியடில் அழிஞ்சது எந்தெந்த பக்கம்னா இந்த ஃபிரோஷாபாத் அண்ட் துலகாபாத், நார்த் சைடில் உள்ள ஃபிரோஷாபாத்தும் துலகாபாத்தும் அப்பயே வந்து அழிஞ்சிருச்சு. அண்ட் ஹம்பி இன் சவுத் இந்தியாவில் வந்து ஹம்பி வந்து அழிஞ்சிச்சு. விஜயநகர் எம்பையரில் உள்ள ஹம்பி வந்து அழிஞ்சிருச்சு. இது ரெண்டுமே ரிச் ரிப்பாசிட்டரியாக வந்து மிடிவல் பீரியடில் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து காயின்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். காயின்ஸ், த பிக்சர் ஆஃப் த லெஜண்ட் ஆன் திஸ் காயின்ஸ் கன்வே த நேம்ஸ் ஆஃப் கிங்ஸ், இந்த கிங்கோட நேமு, அவங்களோட டைட்டிலு, இது எல்லாமே வந்து ஈவெண்ட்ஸு, பிளேசஸ், டேட்ஸ், டைனசிட்டிஸ் அண்ட் லோகோஸ் எல்லாமே வந்து அந்த காயின்ஸில் இருந்துச்சு. ஒரு கிங்கோட இது மட்டும்தான் வந்து இருந்துச்சு. காமன் பீப்புளோடது எதுவுமே வந்து ஒரு ரொம்ப கம்மியாகவே தான் இருந்துச்சு அவங்களோட டீட்டெயில்ஸு. The composition of metals in the coins gives up information on the economic condition of the empire. அவங்க நாட்டோட எக்கனாமிக் கண்டிஷனை பொறுத்து கோல்டு காயின், சில்வர் காயின் அண்ட் காப்பர் பிளேட் காயின், இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக காயின்ஸ் வந்து இருந்துச்சு. அந்த காயின்ஸில் வந்து இந்த கிங்கோட அச்சீவ்மெண்ட்ஸு, மிலிட்ரி கான்குவஸ்ட், டெரிட்டரியல் எக்ஸ்பென்ஷன், ட்ரேட் லிங்க்ஸ், ரிலீஜியஸ் ஃபெய்த், இது எல்லாமே வந்து அந்த காயினில் வந்து ஃபவுண்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. முகமது கோரி வந்து had stamped the figure of goddesses லக்ஷ்மி in his gold coin. முகமது கோரி வந்து அவரோட காலத்தில் இதுதான் வந்து அந்த காயின், காடஸ் லக்ஷ்மியை வந்து அவரோட காயினில் வந்து ஸ்டாம்படாக வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அந்த காயின், பாருங்கள், அந்த லக்ஷ்மியோட படம் வந்து தெரியும். This coin tells us this early Turkish invader was in all livelihood liberal in religious outlook. அதோட அவுட்லுக்லேயே வந்து அந்த காலத்தில் யார் யார் வந்து சின்ன பிள்ளையில எப்படிலாம் இருந்தாங்க, அவங்களோட லைவ்லிஹுட்டை பற்றி வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து காப்பர் ஜில்லட்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் த ஸ்டடி ஆஃப் த பீரியட் ஆஃப் டெல்லி சுல்தான்ஸ். டெல்லி சுல்தானத்தை பற்றி அப்போ வந்து எந்த காயின்ஸ் இருந்துச்சுன்னா இந்த காப்பர் ஜில்லட்ஸ், அது வந்து யூஸாக இருந்துச்சு டெல்லி சுல்தான்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு சில்வர் தங்கா, அது வந்து யார் இன்ட்ரடியூஸ் இட் உட் மீன்ஸ் அலாலுதீன் கில்ஜி, அவர் வந்து கோல்டு காயினை வந்து இது பண்ணார். முகமது பின் துலக், அவர் வந்து காப்பர் டோக்கன் கரன்சியாக வந்து காயினை வந்து உருவாக்குனார். நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக் ப்ராஸ்பெரிட்டி அண்ட் அதர்வைஸ் கண்ட்ரி ஆஃப் டைம், அவங்கவுங்க இருந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க எக்கனாமிக் ப்ராஸ்பெரிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களோட காயின்ஸும் வந்து இருந்துச்சு. டிட்யூனோ பாருங்கள், எ ஜிட்டல் கண்டெய்னட் 3.6 கிரெயின்ஸ் ஆஃப் சில்வர், ஒரு ஜிட்டலில் வந்து 3.6 ஆஃப் கிரெயின்ஸ் ஆஃப் சில்வர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 48 ஜிட்டல்ஸ் வேர் ஈக்குவல் டு 1 சில்வர் தங்கா, 1 சில்வர் தங்காக்கு வந்து 48 ஜிட்டல்ஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிலீஜியஸ் லிட்ரேச்சர் அப்படின்னா டிவோஷனல் மூமெண்ட் இன் சவுத் இந்தியாவில் உள்ள டிவோஷனல் மூமெண்ட் அப்படின்றத நார்த் இந்தியா வந்து கொஞ்ச நாள் அப்புறம் டெவலப் ஆகி என்னென்னு கொண்டு வந்தாங்க அப்படின்னா பக்தி அப்படின்னு கொண்டு வந்தாங்க, இல்லை டிவோஷனல் லிட்ரேச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். சோலா பீரியடில் இந்த சோலா வாஸ் நோன் அஸ் த பீரியட் ஆஃப் டிவோஷனல், சோலா பீரியடை தான் வந்து டிவோஷனல் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து வந்தது தான் இந்த கம்பராமாயணம், சேக்கிலாஸ் பெரிய புராணம், 4000 திவ்ய பிரபந்தம், இதெல்லாம் யார் கம்போஸ் பண்ணா அப்படின்னா அந்த 12 ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க கம்பைல் பண்ணது நந்தமுனி அப்படின்றவங்க கம்பைல் பண்ணாங்க. தேவாரம் கம்போஸ் பண்ணது அப்பர், சம்பந்தர் அண்ட் சுந்தரர் ஆர் கம்பைல்டு பை நம்பியாண்டார், வந்து சம்பந்தர் சுந்தரர் இதெல்லாம் வந்து கம்பைல் பண்ணது நம்பியாண்டார் அப்படின்னு
நம்பியாண்டார் நம்பின்னு சொல்கிறாங்க. மாணிக்கவாசகர் வந்து மாணிக்கவாசகரோட திருவாசகம் எல்லாத்துக்குமே ஸ்கிரிப்டட்லாம் வந்து சோழா டைமிங்கில் வந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஜெயதேவாஸ் கீதா கோவிந்தம் 12th செஞ்சுரியில் உள்ள பக்தி மூமெண்ட்டை ஃபாலோ பண்ணி வந்த இது சவுத் இந்தியா சைடு உள்ள பக்தி மூமெண்ட்டை ஃபாலோ பண்ணி வந்தது கீதா கோவிந்தம் அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு கபீர்தாஸ் 15th செஞ்சுரியில் மைஸ்டிக் போயம்ஸ் எல்லாம் வந்து பக்தி மூமெண்ட்டில் வந்து இன்ஃப்ளூயன்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து செக்குலர் லிட்ரேச்சர். மதுர விஜயம் அண்ட் அமுக்தல்யா வேர் போயம்ஸ் கம்போஸ்டு பை கங்காதேவியால் கம்போஸ் பண்ணப்பட்ட போயம் இது அண்ட் கிருஷ்ணதேவராயா ரெஸ்பெக்டிவ்லி தட் கிவ்ஸ் அஸ் கெயின் இன்சைடு ஆதாய உட்பார்வையாக வந்து இது இருந்துச்சு. இண்டிவிஜுவல் அசோசியேஷனில் விஜயநகர் எம்பையரோட இதப்போ வந்து இது இந்த கிருஷ்ணதேவராயா இதெல்லாம் வந்து உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சன் வார்தை பிருத்விராஜ் ராஷ்ட்ரோ போர்ட்ரேட்ஸ் வந்து ராஜ்புட் கிங் பற்றின நியூஸஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வி ஹாவ் நோ இண்டியன் அக்கௌண்ட்ஸ் அபவுட் ட்ருக்கீஸை பற்றின இந்தியன் இதுதான் வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபார் ப்ரீ இஸ்லாமிக் பீரியட்ஸ் த ஒன்லி எக்ஸெப்ஷன் வாஸ் கல்ஹனாஸ் ராஜ்ராங்கினி 11th செஞ்சுரியில் கல்ஹனாஸ் ராஜ்ரங்கினியோட ஒன்லி எக்ஸெப்ஷன் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து புக்ஸ் பயோகிராஃபிக்ஸ் அண்ட் ஆட்டோபயோகிராஃபிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். மின்ஹஜ் ஆஸ் சிராஜ் ப்ரொட்டனைஸ்டு பை சுல்தான் நசீர் உத்தீன் முகமது ஆஃப் ஸ்லேவ் டைனஸ்டி. இந்த மின்ஹாஜ் சிராஜ் வந்து சுல்தான்ஸை வந்து ஆதரித்தார். நெக்ஸ்ட் வந்து நசீர் உத்தீன் முகமது வந்து ஸ்லேவ் டைனஸ்டி இந்த அடிமை வம்சத்தை பற்றி வந்து ரைட் பண்ணியிருந்தார். தபகத் ஐ நஸ்ரி. தபகத் அப்படின்னா மீனிங் என்னென்னா ஜென்ரேஷன் ஆர் சென்ச்சுவரிஸ். அவங்களோட ஜென்ரேஷனை பற்றி சென்ச்சுவரிஸை பற்றி ரைட் பண்ணுறது, அது மாதிரி ரைட் பண்ணுறதுக்கு தான் இந்த தபகத் அப்படின்ற வேர்டை வந்து கொடுப்போம். இந்த நசீரோட ஜென்ரேஷனை பற்றி ரைட் பண்ணதுனால தபகத் ஐ நஸ்ரி அப்படின்ற கொடுத்துருக்காங்க. த கம்பேண்டியம் டீல்ஸ் வித் த பீரியட் ஃப்ரம் த கான்க்வெஸ்ட் ஆஃப் முகமது கோரி 1260 கம்பேண்டியம் மீன்ஸ் சுருக்கம். அதை அவரோட கதையை வந்து சுருக்கி ஆஃப்டர் இந்த கம்பேண்டியம் ஆஃப் 13th செஞ்சுரியில் வந்து ஹசான் நிசாமி அப்படின்றவர் அவரோட இதை வந்து மைக்ரண்ட்டாக கசினி வந்து புலம்பெயர்ந்ததா வந்து ரோட் பண்ணியிருக்காரு. தாஜ் உல் மிஸ்ரி டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் இட்டுட்மிஸ் ரூல் அப்போ இந்த தாஜ் உல் மிஸ்ரி அப்படின்றவரும் வந்து ரைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இட் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் குத்புதீன் ஐபக்கோட ஃபஸ்ட்டு அஃபீஷியல் ஹிஸ்ட்ரியை ரைட் பண்ணது வந்து டெல்லி சுல்தானேட் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜியா உட் பர்னி. இவர் வந்து முகமது துல்லக்கோட கோர்டீரியராக இருந்தவர், அரசவையில் இருந்தவர். இவர் ரோட் பண்ணது என்னென்னா தாரிக் ஐ ஷாஷி. தாரிக் அப்படின்னா ஹிஸ்ட்ரி அப்படின்னு அர்த்தம். அவர் அந்த டெல்லி சுல்தானேட்ஸோட ஹிஸ்ட்ரிஸை பற்றி அவர் ரைட் பண்ணியிருக்காரு. அதனால தான் தாரிக் ஐ ஃபோர்ஸ்வி ஷஷி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் டெல்லி சுல்தானேட்ஸோட ஹிஸ்ட்ரி எழுதுனாங்க ஜியாஸ் உத்தீன் பால்பன். இவர் வந்து ஏர்லி இயர்ஸ் ஆஃப் ரீஜியன் ஃபெரோஸ் ஷா துலக் இவங்களோட ஏர்லி இயர்ஸ்லேருந்து இருந்திருக்காரு அவங்க கூட அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெரிஷ்டாஸ் தரிக் மீன்ஸ் ஹிஸ்ட்ரி எழுதுறதுன்னு சொல்கிறோம். இந்த ஃபெரிஷ்டாவோட ஹிஸ்ட்ரியை வந்து 16th செஞ்சுரியில் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து முகலோட பவர் வந்து இன்க்ரீஸ் ஆனிச்சு, முகலாயர்கள் வந்து வர ஆரம்பித்தாங்க. இந்த பாருங்கள், தபக் அப்படின்னா அரபிக் வேர்டு, அதோட மீனிங் என்னென்னா ஜென்ரேஷன்ஸ் ஆர் சென்ச்சுவரிஸ். அவங்களோட ஜென்ரேஷனை பற்றியோ சென்ச்சுரியை பற்றியோ ரைட் பண்ணுறது. துக் அப்படின்னா ஆட்டோபயோகிராஃபி. துக் அப்படின்னா நம்மளை பற்றி நம்மளே எழுதிக்கிறது. நெக்ஸ்ட் வந்து தாரிக் ஆர் தஹீக் அப்படின்னு சொன்னால் ஹிஸ்ட்ரி. அவங்களோட ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம எழுதுறது. இதுதான் இந்த லெசனில் இந்த புக்ஸ் பயோகிராஃபிக்ஸ் ஆட்டோபயோகிராஃபிக்ஸ்க்கு வந்து இதை வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். நல்லா கவனிச்சுக்கோங்க. In 16th century, Emperor Babarnama and Abul Fasil's Ani-i Akbari and Akbarnama provided detailed information
அபவுட் தீஸ் டூ எம்பரர்ஸ். இந்த டூ எம்பரர்ஸை பற்றியுமே அவரை பற்றி அவங்க எழுதுனால அக்பரை பற்றி பாபரை பற்றி எழுதுனது பாபர்நாமா, அக்பரை பற்றி எழுதுனது அக்பர்நாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 17th செஞ்சுரியில் ஜஹாங்கீர் ரோட் பண்ணது தான் வந்து இந்த துக் ஐஸ் ஜஹாங்கீர் அப்படின்னு. துக் மீன்ஸ் அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி எழுதுறது தான் துக் அப்படின்னு பார்த்தோமா. அவரை பற்றி ஜஹாங்கீரை பற்றியே லாட் ஆஃப் லைட் ஆஃப் அவரோட பீரியடில் வந்து என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி அவர் எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஆட்டோபயோகிராஃபிஸ் ஆஃப் எம்பையர், தபகத் அப்படின்னா அவங்களோட ஜென்ரேஷன், அக்பரோட ஜென்ரேஷனில் வந்து என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு நிசாமுத்தீன் அஹ்மத் வந்து எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட் இஸ் கன்சிடர் ரிலியபிள் தென் எக்ஸ்கிரேட்டிங் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் அபுல் ஃபாசிலை பற்றியும் வந்து அதில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சிமிலர்லி பதூனிஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க், தாரிக் பதூனியை பற்றி அவரோட ஹிஸ்ட்ரியை பற்றி எழுதுனதுனால தாரிக் பதுனி அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து எப்போ பப்ளிஷ் ஆனிச்சு அப்படின்னு சொன்னால் 1595. திஸ் ஒர்க் ஸ்பேன்ஸ் 3 வால்யூம்ஸாக வந்து இதானுச்சு. யாரோடதுன்னா அந்த அக்பரோட ரீஜியன். ஒன்று வந்து அவரை பற்றின ஃப்ராங்க் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு, இன்னொன்று அவருக்கு கிரிட்டிக்கல் அக்கௌண்ட் அதை பற்றினது இருந்துச்சு, இன்னொன்று பர்டிகுலர்லி ஆஃபர்ஸ் ரிலீஜியஸ் பாலிசி, அவரோட ரிலீஜியஸ் பாலிசி ஒன்று ஒவ்வொரு வால்யூமாக வந்து ரிலீஸ் ஆனிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ட்ராவலர்ஸ் அண்ட் ட்ராவலக்யூஸ், மார்க்கோபோலோ வென்டீனியன் ட்ராவலர், மார்க்கோபோலோ வந்து வென்டீனியன் ட்ராவலர் சொல்கிறாங்க. இவர் வந்து பாண்டியா கிங்டம், சோழா பாண்டியா தெரியும்ல, அதில் உள்ள பாண்டியா கிங்டம் வந்து விசிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. பிகமிங் த லீடிங் தமிழோட பவர் வந்து எப்படி இருந்துச்சு 13th செஞ்சுரியில் அப்படின்றத வந்து மார்க்கோபோலோ விசிட் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ட்வைஸ் இன் கயல் 2 விஷயத்த வந்து பார்த்துருக்காரு. அது விச் வாஸ் அ போர்ட் சிட்டி, அதுவும் என்னென்னா போர்ட் சிட்டி இப்போ வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டாக இருக்குது, அதை தான் வந்து போர்ட் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து 2 இடத்துலேருந்து மட்டும்தான் ஷிப்ஸ் வந்து வரும். ஒன்று வந்து அரேபியா, இன்னொன்று வந்து சைனா, 2 இதுக்கு மட்டும்தான் இதாகும். மார்க்கோபோலோ வந்து அதை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா சைனாவில் உள்ள ஷிப்ஸை பற்றியெல்லாம் நிறையா தெரிஞ்சுக்கிட்டாரு. அங்கேருந்து வரையில் எப்படியெல்லாம் இது பண்ணுறாங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டாரு. நெக்ஸ்ட் அக்கார்டிங் டு மார்க்கோபோலோ thousands ஆஃப் ஹார்சஸ், ஆயிரக்கணக்கான ஹார்சஸை வந்து இம்போர்ட் பண்ணார் சவுத் இந்தியாவுக்கு. எங்கே இருந்துன்னா அரேபியாலையும் பெர்ஷியாலையும் இருந்து thousands ஆஃப் ஹார்சஸை வந்து இம்போர்ட். நெக்ஸ்ட் அல்பர்னி 11th செஞ்சுரியில் முகமது ஆஃப் கஸ்னியோட சேர்ந்து 10 years வந்து ஸ்டே பண்ணார். இவர் வந்து முகமது சோம்நாத் எக்ஸ்பெடிஷன் அதெல்லாம் வந்து அவரோட அக்கௌண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஸ் லேர்ன்டு மேன், ஆஸ் ஸ்காலர், ஹி ட்ராவல்டு ஆல் ஓவர் இந்தியா ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் இந்திய மக்கள் வந்து மிடிவல் பீரியடில் எப்படி இருந்தாங்க, அங்கே உள்ள ஸ்காலர்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்க எல்லாத்தையுமே வந்து ஸ்டடி பண்ணார். சான்ஸ்கிரிட் மொழி கற்றுக்கிட்டாரு. இந்தியாவோட ஃபிலாசபிலாம் என்னென்ன அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் வந்து ஹிந்தியை பற்றி தாஹித் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஹிந்தியோட ஹிஸ்ட்ரியை வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. நெக்ஸ்ட் அல்பர்னி வந்து டிஸ்கஸ் பண்ணார் இந்தியாவோட கண்டிஷன்ஸ், சிஸ்டம் ஆஃப் நாலேஜ், சோஷியல் நார்ம்ஸ், ரிலீஜியன் இதெல்லாம் பற்றி ஒவ்வொருத்தவங்கக்கிட்டையும் கேட்டு டிஸ்கஸ் பண்ணி இந்தியாவில் உள்ள மிடிவல் பீரியடை வந்து அவர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டார். நெக்ஸ்ட் இபன் பட்டூடா, இவர் வந்து 14th செஞ்சுரியில் வந்தவர். அண்ட் அரபில் வந்து இவர் பிறந்தார். மார்க்கோவோட ஸ்காலர் தான் இவர். ட்ராவல்டு ஃப்ரம் மார்க்கோக்கு வந்து ரைட் அக்ராஸ் நார்த் ஆஃப்ரிக்காலேருந்து இஜிப்ட் வரைக்கும் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. சென்ட்ரல் ஏஷியா அண்ட் இந்தியா எல்லா இடத்துலையுமே வந்து இவர் ட்ராவல் பண்ணியிருக்காரு. இவரோட ட்ராவலக்யூ வந்து ரெகுலர் ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இவர் விசிட் பண்ணதில் நிறைய ரிச் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பீப்புளை பற்றி வந்து தெரிஞ்சு வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இபன் பட்டூடா வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா கேஸ்ட் இன் இந்தியாவோட கேஸ்ட்டை பற்றி நிறையா சொல்கிறாரு.
இந்தியாவில் வந்து ப்ராக்டிசஸ் ஆஃப் சதி எப்படி இருந்துச்சு, நெக்ஸ்ட் அங்கே உள்ள மெர்ச்சன்ட்ஸ் வியாபாரிகள் எப்படி இருந்தாங்க, ஃபாரின் போர்ட்ஸ் எப்படி இருந்துச்சு, இந்தியாவோட ஷிப்ஸ் எப்படி இருந்துச்சு, அங்கே வந்து டெல்லியில் வந்து இடப்பரப்பு எவ்வளோ இருந்துச்சு, அது வந்து ஒரு மேக்னிஃபிகன்ட் சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சுல்தான் முகமது பின் துலக் வந்து டெல்லியோட கேபிட்டலை தேவகிரியாக மாற்றினது, நெக்ஸ்ட் வந்து தேவகிரியாக மாற்றினதுக்கப்புறம் அந்த இடத்த வந்து சிட்டியாக கன்வெர்ட் பண்ணது, இது எல்லாத்தையுமே வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சவுத் சைடு வந்து விஜயநகரோட ரூலிங் வந்து அப்போ இருந்துச்சு. அவர் வந்த காலத்தில் வந்து விஜயநகரோட ரூலிங் வந்து இருந்துச்சு. அதை பற்றியும் டீட்டெயிலாக வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. அண்ட் இட்டாலியன் நிக்கோலோ கோட்னின்றவர் 1420 வந்தவர். அவர் ஒரு இட்டாலியன். அப்துர் ராஷ்க் கேம் ஃப்ரம் ஹார்ட் இந்த கோர்ட் ஆஃப் கிரேட் கான் இன் சென்ட்ரல் ஏஷியா. சென்ட்ரல் ஏஷியா உள்ள கிரேட் கானோட கோர்ட்டுக்கு வந்து வந்தார் 1443ல். இந்த டெமங்கோ பீஸ் போர்ச்சுகீஸ் ட்ராவலர் அவர் 1522ல் வந்தார். இவரோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து விஜயநகர் எம்பையரில் வந்து அப்சர்வ் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லெசனில் எதை பற்றி பார்த்தோம், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பற்றி, மூமெண்ட்ஸ் பற்றி, புக்ஸ், பயோகிராஃபிக்ஸ் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ட்ராவலர்ஸ், ட்ராவல் ரிவ்யூஸ், இவங்க எல்லாரையும் பற்றி பார்த்தோம். அவங்களோட எக்கனாமிக் கண்டிஷன் எப்படி இருந்துச்சு எல்லாமே பார்த்தோம். டெம்பிள்ஸ், பேலசஸ், மசூதிஸ் இது எல்லாமே வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். மெடிவல் இந்தியா வந்து இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு ஒவ்வொரு ஹிஸ்டாரியன்ஸோட இது எல்லாமே லெசனில் பார்த்தோம். இந்த லெசனில் உள்ள எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு புக்கை நல்லா படித்து பாருங்கள். லெசனில் உள்ள எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு என்னோடய நம்பருக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.